பட்டணத்திலிருந்து கனத்திற்குரிய ஊழியர்கள் கடலூர் மாவட்டத்திற்கு வந்து குறிப்பாக ஓட்டேரியில் உள்ள ஜீவ ஒளி கிறிஸ்து திருச்சபையோடு இணைந்து 3 நாட்கள் தங்கி விலையேற பெற்ற இந்த கனத்திற்குரிய ஊழியத்தை அன்பும் பண்பும் பாசமும் அரவணைப்பும் கொண்ட இந்த அழகான காந்தி நகர் மக்கள் மத்தியிலே இயேசு யார், எதற்கு வந்தார், வந்த நோக்கம் என்ன, இயேசு கிறிஸ்துவை எதற்கு சிலுவையில் அறைந்தார்கள், இயேசுவை எதற்கு கொலை செய்தார்கள், உலக வரலாற்றிலே தெய்வம் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தது என்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. உலக சரித்திர விவரமாய் சொல்லுகிறது, ஆஃப்டர் கிரைஸ்ட் பிஃபோர் கிரைஸ்ட், அதாவது கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின். உலக சரித்திரத்தை 2ஆக பிரித்தவரும், உலகத்தின் மையப்பகுதியில் பிறந்தவரும், மனுக்குலத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தவருமாகிய இயேசு கிறிஸ்து இதோ உங்களிடத்தில் கடந்து வந்திருக்கிறார். உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்தில் எண்ணி முடியாத நன்மைகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கட்டளையிடுவார் என்று சொல்லி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடரட்டும். இயேசு சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவரும் இறைவனிடத்துல போய் சேர முடியாது. இஸ்லாமியர்கள் சொல்லுகிறார்கள், லாஹில்லா இல்லல்லா ஈசா மஸீஹ் ரசூலுல்லாஹ். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா மக்களே? இறைவன் ஒருவனே, அவனை தவிர வேறொரு தெய்வம் இல்லை. அந்த ஒரே தெய்வம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஜீவன் உள்ள அனைவருமே மூச்சை லைட்டா அப்படி இழுத்தாங்கன்னா பைய மூச்சை விட்டாங்கன்னா இயேசு 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 என்று நாம் ஜீவனை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த இயேசு இன்று உங்க உள்ளத்திலே வந்திருக்கிறார், உங்க குடும்பத்திலே வந்திருக்கிறார். குறிப்பாய் காலாண்டு தேர்வு எழுதி கொண்டிருக்கிற மாணவர்களோடு கூட இயேசு கிறிஸ்து இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த ஜெபத்தை ஏறெடுத்திருக்கிறோம். நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் விதவை வழக்கை விசாரிங்கள் என்பதற்காக படிக்க வேண்டும் என்று மக்களை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். நன்மையும் கிருபையும் பின்தொடரட்டும். ஜீவ ஒளி கிறிஸ்துவ திருச்சபை ஓட்டேரி பேருந்து நிறுத்தம் அருகில். ஆமென்.